பொதுவாகவே இளைய தலைமுறைகள் ஜோதிட ரீதியான கருத்துக்களுக்குள்ளார வராமல் இருக்கிறதே சிறப்பு. அதை என்ன பண்ணணும், உங்களுக்காக நீங்க பார்க்கக்கூடாது, உங்களுக்காக உங்க அப்பா அம்மா பார்க்கணும். சின்ன வயசுல ஜோதிடம் பார்ப்பதே குற்றம்ங்கிற நான். ஜோதிடம் என்பது ஃபர்ஸ்ட் வந்து மிக முக்கியமான கலை. ஆயக்கலைகள் 64 மிக முக்கியமான கலை, 8வது கலையாக இருக்கக்கூடியது ஜோதிடம். ஜோதிடம் என்பது அறிவு மட்டுமல்ல, அனுபவம், இறை வழிபாடு. அதுல அனுபவம் தான் முக்கியம். ஒரு படத்துல ஒரு வசனம் பேசியிருப்பாரு, என்னை ரொம்ப பாதித்த ஒரு வசனம். ஜோசியருங்கிறதால சனி பிடிக்காம விட்டுருமா, டாக்டருங்கிறதால சளி பிடிக்காம விட்டுருமா? உண்மையான வசனம் அது, உண்மை அதுதான். வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜென்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய கேள்விகள் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஜோதிடர்களை பார்த்தா ஜோதிடர்கள் வந்து ஒரு பூமர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஜென்சி கூட்டம், இந்த இளைய தலைமுறை கூட்டம் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இளைய தலைமுறைகள் ஜோதிட ரீதியான கருத்துக்களுக்குள்ளார வராமல் இருக்கிறதே சிறப்பு. ஏன் அப்படின்னா, அந்த ஜோதிடத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவமானது இளம் தலைமுறைக்கு இருக்காது. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருமே இந்த ஜோதிடத்தை 40 வயதுக்கு மேலே உள்ளதான் ஜோதிடமே பார்ப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை புரிந்து கொள்றதுக்கு வந்து ஒரு கஷ்டம்னு வரணும். இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வந்தால் தான் நீங்கள் ஒரு மருத்துவரை போய் பார்ப்பீங்க. நோய் வராதப்போ இப்படி மருத்துவரை பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் அவங்க மருத்துவரே பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் அவங்க வந்து ஜோதிடரை பார்க்கலாம். அப்போ ஜோதிடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புரிதல். ஜோதிடம் என்பது நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையானது இயங்கும். அதை என்ன பண்ணணும், உங்களுக்காக நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்களுக்காக உங்கள் அப்பா அம்மா பார்க்கணும். சின்ன வயசில் ஜோதிடம் பார்ப்பதே குற்றம்ங்கிற நான். நீ ஏன் பார்க்குற? நீ உனக்கு இப்போ சின்ன வயசில் என்ன வேலை? படி, வேலை செய்யி, அப்பா அம்மாவை காப்பாற்று. ஆனால் காலேஜெல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய இந்த ஜென்சி கூட்டம், இந்த இளைஞர் படை இருக்குல்ல, இந்த இளைய தலைமுறை, அவர்கள் பூமர் தனமா தான் இந்த ஜோதிடம் பேசுறாங்க, அப்படிதான் பரிகாரம்லாம் சொல்றாங்க, பீரெல்லாம் பரிகாரம் சொல்றாங்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதுதாங்க, இவங்க பூமர் தனமா பார்க்கறதால அவங்களும் பூமர் தனமா ஒரு சில ஜோதிடர்கள் அந்த மாதிரி பரிகாரத்தை சொல்றாங்க. அது தவறு. அப்படி பண்ணவே கூடாது. ஜோதிடம் என்பது ஃபஸ்ட்டு வந்து மிக முக்கியமான கலை. ஆயக்கலைகள் 64 மிக முக்கியமான கலை, 8வது கலையாக இருக்கக்கூடியது ஜோதிடம். இந்த ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க வான சாஸ்திரம், வானியல் சாஸ்திரம். இந்த வானியல் சாஸ்திரத்தில் இப்போ வானிலை அறிக்கை படிக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து மழை வருமா வெயில் அடிக்குமான்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் பிறந்த நேரத்தில் இந்த கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, அதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற தெளிவுக்கான ஒரு அறிவியல் கணக்கு இது. இதை வந்து அறிவியல் கணக்கின்படி இப்போ ஒன்றுமே இல்லை, தெய்வத்தால் ஆகாது நீரும் முயற்சி தரும் மெய்விரத்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தெய்வத்தாலே முடியலனாலும் நீ முயற்சி பண்ணுறா உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய சாராம்சம். அதே போல் இளம் வயதில் நீ படிக்கணும், உங்களுக்காக உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணும். எங்கள் அப்பா இப்போ உங்கள் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு மெச்சூர் இருக்கும், தாத்தா பாட்டி பார்க்கணும், அதுக்கப்புறம் அப்பா அம்மா பார்க்கணும். ஜோதிடத்தை புரிந்து கொள்வதற்கே 40 வயசு ஆகணும். 35-40 வயசுல தான் உங்களால் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முடியும். இளம் வயது தலைமுறைகள் புரியாது. அப்போ புரியாத விஷயங்களை அவங்களுக்கு சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் படி, பெற்றவங்களை காப்பாற்று, நல்ல வேலைக்கு போ. அதுக்கப்புறம் மனைவி அமையிறது இருக்கு இல்லையா, அது கூட பெற்றவங்க தான் பார்த்துக்கணும். இந்த பையனுக்கு வந்து இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ குடும்ப வாழ்க்கைன்னா என்னான்னு தெரியாத ஒருத்தன்ட்ட போயிட்டு உனக்கு வந்து 7ஆம் இடம் கெட்டு போச்சு, உனக்கு குடும்பம் நடத்த முடியாது, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம் இல்லை, உனக்கு வந்து தாலி பொருத்தம் இல்லைன்னா அவனால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இப்போ தாலி இல்லைன்னா இல்லை போதும், அந்த தாலி இல்லாமல் வந்து லிவிங் டுகெதரில் வாழ்ந்துட்டு போகிறோம்பா, அப்படி தான் பேசுவான். ஏன்னா அந்த இளம் தலைமுறை, இளம் கன்று பயமறியாது. அப்போ நாளைக்கு வந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், வாழ்ந்தாலும் இப்போ ஒரு டயலாக் உண்டு இல்லை, லவ் பண்ணும்போது என்ன சொல்லுவான், நான் வாழ்ந்தா 2 நாள் வாழ்ந்துட்டு செத்து பரவாயில்லன்னு சொல்லுவேன், 1 நாள் வாழ்ந்தா கூட வாழ்ந்தா போதுன்னு தான் சொல்லுவான். அது எப்படி 1 நாள் வாழ்றதுக்கு எதுக்கு நீ கல்யாணம் பண்ணுற, அதுக்கு எதுக்கு வாழ்கிற? நம்ம 1000 காலத்து பயிர் நிறையா நாள் வாழணும், குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அடுத்தடுத்து தலைமுறைகளாக அது வாழணுங்கிறதுக்கு தான் நம்ம திருமணமே பண்ணி வைக்கிறோம். இவன் யோசிக்கிற மாதிரி இப்போ வந்து அதே வந்து பெற்றவர்கள் யோசிப்பார்களா, தாத்தா பாட்டி யோசிப்பாங்களா? அப்போ பெற்றோரும் தாத்தா பாட்டியும் தான் பார்த்துக்கணும். நீ நாளைக்கு பெற்றோராக மாறும்போது, உன் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணுற வயது வரும்போது, அப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம் இப்போ 20 வயசில் நீ கல்யாணம் பண்ணிக்கிற, உன் பிள்ளைக்கு நாளைக்கு 20 வயசில் கல்யாணம் பண்ணும்போது உங்களோட வயசு 45 இருக்கும். அப்படி ஜோதிட நோட்டை எடுத்தினா உனக்கு புரியும் வாழ்க்கையோட கஷ்டம் நஷ்டம், பண வருவாய், குடும்பத்தில் என்ன பேசுகிறாங்க, பிள்ளைகள்னா என்ன, குடும்ப தாம்பத்திய வாழ்க்கைனா என்ன, அது கோயில் குளம் போனால் எது சரியாகும், எந்த சாமி வந்து நமக்கு உகந்த சாமி காலை, அதே மாதிரி வந்து குலதெய்வ வழிபாடு என்ன பண்ணணும், அமாவாசையில் வழிபாடு போடுமா, பௌர்ணமியில் வழிபாடு போடுமா, காலையில் 6 மணிக்கு 5 சாமி கும்பிடணுமா அப்படிங்கிற அறிவே அப்போ தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த நேரத்தில் தான் பார்த்துக்கணும். நம்ம ஜோதிடம் பார்ப்பது என்பதே
பெற்றோரும் மூத்தாரும் பார்க்கக்கூடிய விஷயம். அதை இளம் தலைமுறைகள் பார்த்துக்கிட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு அந்த அறிவு அந்த அளவுக்கு பத்தாது. ஏன்னா ஜோதிடம் என்பது அறிவு மட்டுமல்ல, அனுபவம், இறை வழிபாடு. அதில் அனுபவம் தான் முக்கியம். அந்த அனுபவம் இறை வழிபாட்டோடு சேர்ந்து வரும்போது அந்த ஜோதிடத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஜென்சி தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் மீதும் ஜோதிடத்தின் மீதும் நம்பிக்கையே இல்லாமல் டோட்டலாக விலகி நிற்கிறாங்க. அது எப்படி அணுகிறது? அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு பையன் லவ் பண்ணுறான்னு சொல்ல, அவங்க பெற்றோர் வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு உனக்கு லவ் மேரேஜ்லாம் செட் ஆகுதுடா, ஜாதகத்தில் சொன்னாங்கடா, ஜாதகத்தை விருத்துருவான். நாளை வருவதை இன்றே கணிக்கிறது தான் ஜோதிடம். இப்போ மழை வருது, நீ போவாதரா, அந்த மழையில் நனைஞ்சிருவ, சளி பிடிச்சிருன்னு சொல்லும்போது நான் போவேன் தான் இளம் தலைமுறை அப்படி தான் பேசுவோம். இளம் தலைமுறை அதை வழிகாட்ட வேண்டியது ஜோதிடருடைய கடமை, பெற்றோருடைய கடமை, மூத்தாருடைய கடமை. நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க இல்லையா, பெற்றோர், அவங்களுடைய கடமையை வழியா அந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் விமர்சனம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறத குடும்பத்தில் இருக்கிற அதையா நீ விமர்சனம் பண்ற, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அது அவங்களோட டியூட்டி. ஆனா ஜென்சியை பொறுத்த விட்டுட்டு ஜோதிடர்களை பூமரா பாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஜோதிடமே பாக்குறதுல விலகி நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கமா இருந்தாலும், ஜோதிடர்களே வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இல்ல காரணம் என்ன, அந்த இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி காமெடியா சில விஷயங்களை இவங்க பேசுறது, புரியுதுங்களா, சில விஷயங்களை வந்து காமெடியாக பரிகாரம் சொல்கிறது, இதனால் அவங்க வந்து விமர்சிக்கப்படுவார்கள். அது வந்து அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சிலர் சொன்னாலும் அது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. இப்போ கூட நீயானால கூட ஒட்டுமொத்த ஜோதிடர்களுமே வெளுத்து வாங்கின மாதிரி, ஒட்டுமொத்த ஜோதிடர்களுமே ஒரு நடிகை வச்சு கலாய்ச்சி தள்ளின மாதிரியெல்லாம் வீடியோ பெருசாக வைரல் ஆனிச்சு. அதுதாங்க பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் இவங்க வந்து இளம் தலைமுறைகள் வந்து இந்த பூமர் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. அது வந்து டிஆர்பி யாத்திரத்துக்காகவும் இவங்களை வந்து தன்னுடைய ஃபேஸ் முன்னாடி வரணுங்கிறதுக்காகவும் பண்ணுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. குறுக்கு வழியில் கண்ணாப்பண்ணான்னு பேசி வந்தவர்கள் எத்தனை நாள் ஜொலிப்பார்கள்? குறுக்கு வழியில் எதையாவது பேசி நாம் இன்றைக்கி மீடியாவில் ஜெயிச்சிருந்தோம் எத்தனை நாள் ஜொலிப்பீங்க? எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீயானான வரலைக்கும் இது என்னது பிக் பாஸ் வரலைக்கும் வந்துட்டு போயிட்டார். இன்றைக்கி வந்து அப்படியே எல்லாமே ஜொலிச்சு நின்றுட முடியுமா? ஆனால் ஒரு சமீபத்தில் ஒரு டிவி நடிகை அவங்க வந்து சன் டிவியில் ஜோதிடத்தை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வருஷமாக அவங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதில்ல. திடீர்னு நீயானா மாதிரியான ஒரு டாக் ஷோவில் வந்து ஜோதிடர்கள் சொல்கிறது பூரா போய், ஏன்னா நான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே அந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கியிருக்கேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஜோதிடர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஒரு நடிகையே, டிவி நடிகையே ஜோதிடமே போய் அவங்க பேசுகிறது பூரா போய் அப்படின்னு ஒரு டிபேட் ஷோவில் வந்து சொல்லும் பொழுது உண்மைதான் போல அப்படிங்கிற நம்ப தான் அப்படி தானே ஜென்சி தலைமுறைக்கு நம்ப தோணும். ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க, ஜோதிடத்தை புரிந்து கொள்வதற்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலேஜ் வேணும். இன்னொன்று, ஜோதிடத்தில் நடந்தால் சூப்பரும்பாங்க, நடக்கலைன்னா பொய்யும்பாங்க. ஒருத்தன் ஒன்றுமே இல்லை, ஒரு 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 பிரபலமான நடிகர் வந்து பார்த்திங்கன்னா முருக பக்தராக இருந்தார். அவருக்கு ராகு புத்தி, வேற்று மதத்தை சாரக்கூடிய புத்தி வந்தவொடனே என்ன பண்ணார், போய் கிறிஸ்தவத்தில் மாறிட்டார். அதனால் அவர் முருக பக்தர் இல்லை, அவர் இந்துவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இந்துவாக இருக்கிறாங்கல்ல அவங்க மட்டும்தான் இந்துவா? இன்றைக்கி கிறிஸ்டினாக இருக்கவங்களாம் இந்து இல்லையா? அவங்க தாத்தா பாட்டிலாம் வந்து அந்த காலத்தில் முனீஸ்வரனுக்கு கிடா வெட்டினவங்க, புரியுங்களா, கருப்பசாமி கும்பிடுவங்க, கருப்பியாவுக்கு கிடா வெட்டவங்க தான். அதே மாதிரி முஸ்லீமாக இருக்கலாம். எல்லாமே அது மார்க்கம் வரும்போது மாறி இருக்காங்க, அவ்வளோதான். இவங்க வந்து இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, தொகுத்து நடந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க, நடக்கலைன்னா கெட்டதுன்னு சொல்லுவாங்க. ஜோதிடம் என்பது வானியல் கணக்கு. அதை வந்து முழுமையாக நடத்தும் திறன் நாங்கள் இல்லை. இப்போ ஒரு வானிலை படிக்கிறாங்கன்னா மழை வரும்னு சொல்லுவாங்க, மழை வரலன்னா இப்போ வானிலை படிக்கிறவங்கள போய் அடிப்பீங்களா? அப்படி இல்லை. அது ஒரு கணக்கு, நீங்கள் கணக்காக தான் எடுத்துக்கணும். அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். நல்ல நேரம் வரும்போது ஸ்பீடாக ஓடணும், உழைக்கணும். எல்லாத்தையும் உழைப்பை தான் சொல்லுது. ஆனால் இத்தனை வருஷமா ஜோதிடத்திலேயே இருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணுங்க, அதெல்லாம் பூரா பொய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி பார்க்க? அதுதான் அப்படி. அது வந்து என்னன்னா அவங்க புரிதல் வந்து இல்லைன்னு அர்த்தம். அவங்க புரிதல் இல்லை. அவங்க ஜாதக ரீதியாக வந்து ஏதாவது வந்து அவங்களுடைய கிரக அமைப்புகள் மாறி இருக்கும், அந்த மாதிரி தப்பாக பேச வைக்கும். அதுதான் உண்மை. ஒன்றுமே இல்லை. பெரியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பெரியார் வந்து சாமியே இல்லைன்னு சொன்னார். அதே காலகட்டத்தில் தான் கிருபானந்த வாரியார் சாமின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருந்தார். அது அவங்களோட கொள்கை. அதனால் வந்து அவங்கவுங்க இப்போ உங்களுக்கு பிடித்த துறையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு பிடித்த துறையை எடுத்துக்கிறாங்க. ஜோதிடம் என்பது ஒரு வானியல் கணக்கு. அந்த வானியல் கணக்காக எடுத்துக்கணும். நான் எல்லாமே ஜோதிடத்தை ஒன்றுமே இல்லை. நான் ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பேன். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஜாதகம் பார்த்துருக்கணும். லவ் பண்ணி இந்த பொண்ணு தான் நான் அழுத்தம் திருத்தமாக அந்த பிறகு ஜாதகம் பார்த்தா பிரிஞ்சிருவியா? அப்போ உன் காதல் உண்மையான காதலாக நான் கேட்டிருப்பேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி அதில் வந்து நம்ம அதுக்கு மேலே பார்க்க முடியும். ஏன்னா இதுதான் பிடிவாதம் வந்த பிறகு எது வந்தாலும் இறைவன் போக்குன்னு போயிட்டு ஒதுக்கி வச்சிடணும். அங்கே நீ ஜாதகம் பேசு. இப்போ மழை வரும்னு வானிலை இருக்கே சொல்லிட்டாங்கப்பா. ஆனால் மழை வந்தாலும் நான் வந்து ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும், கொடை பிடிச்சிக்கிட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு போய்கிட்டு வழியை அதை விட்டுட்டு மழை வரும்னு சொன்னாங்க. நான் வந்து அதனால் போகாமல் விட்டுட்டேன். உன்னுடைய அந்த போகிறதுனுடைய தன்மையை பொறுத்து தான் நீ ஒன்று நீ செதுக்கிக்கணும்.
போய்த்தான் ஆகணும்னா அப்போ சேஃப்டி பண்ணிட்டு போனீங்கன்னா மழை வந்தாலும் தப்பிச்சுக்கலாம், மழை வரலனாலும் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு மழை வரும்னு சொல்லிட்டாங்க, நான் முக்கியமாக வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணி நான் உயிரை காப்பாற்றணும், அதுக்கு நான் பாவம் விட்டுட்டு அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்ல முடியுமா? அப்போ தேவைகளை பொறுத்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜோதிடத்தை, வானியல் கணக்கை, வானிலை அறிக்கையை, அரசியலை, புரியுதுங்களா, ஒரு சாப்பாடு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் நீங்கள் மாற்றிக்கணும் ஒழிய அதை பயனில்லாத வகையில் மாற்றிக்கிட்டு அதன் மூலிமா கஷ்டம் வந்துச்சு அதனால் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அப்படி இல்லை. இப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பல நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருப்பாங்க. தொகுத்து வழங்கும்போது அதில் இருக்கிறதெல்லாம் தனக்கு அப்ளை பண்ணி பார்த்துருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் மாறி இருக்கும். நான் எல்லா ஜோதிடரும் பார்த்தேன், எனக்கு வந்து எல்லா ஜோதிடரும் பார்த்ததால கடைசியாக சனி திசை வந்த பிறகு என்னை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஜோசியருங்கிறதால சனி பிடிக்காம விட்டுருவாரா? ஒன்றும் இல்லை, நாத்திகவாதி மணிவண்ணன். ஆனால் அவர் பேசுகிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்திகம் சம்மந்தமாக இருக்கும். ஒரு படத்தில் ஒரு வசனம் பேசியிருப்பார், என்னை ரொம்ப பாதித்த ஒரு வசனம். ஜோசியருங்கிறதால சனி பிடிக்காம விட்டுருமா, டாக்டருங்கிறதால சளி பிடிக்காம விட்டுருமா? உண்மையான வசனம் அது, உண்மை அதுதான். அப்போ இவங்களுக்கு என்ன நடந்திருக்காங்க, தொகுத்து வழங்கியிருப்பாங்க. குரு நல்லா இருந்திருப்பார், ஒருத்தருக்கு 16 வருஷம் குரு நல்ல நிலையில் இருந்திருப்பார். அந்த குரு நல்ல நிலையில் எல்லா நிகழ்ச்சியும் இவங்க தொகுத்து வழங்கியிருப்பாங்க. டக்குன்னு சனி உள்ளே வந்திருப்பார். சனி உள்ளே வந்தோடனே இவங்களுக்கு குடும்ப ரீதியாக கஷ்டம், பண ரீதியாக கஷ்டம். அதை வந்து டக்குன்னு நான் போய் ஒரு ஜோசியராக மாற்றிட முடியாது. அப்போ ஜோசியத்தை அதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு டயலாக் பேசுவாங்க. கஷ்டம் வந்தால் தப்புன்றது எப்படின்னா, பேஷண்ட் பொழைச்சிட்டா டாக்டர் சூப்பர், இல்லைப்பா ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தேன் பேஷண்ட் இறந்து போயிட்டாருன்னா அப்போ டாக்டர் தப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆப்ரேஷன் பண்ணுறதுல பிழைக்குமா பிழைக்காதான்னு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து 6th சென்ஸை தவிர 7th சென்ஸ்னு ஒன்று வேணும். அந்த 7th சென்ஸை எப்படி கிடைக்கும்? அது சித்த புருஷர்கள், ஆன்மீக வழிபாடு, தியானம், இறை நம்பிக்கை, அதன் மூலிமா கிடைக்கும். அதே மாதிரி தான் ஜோதிடம். ஜோதிடம் என்பதை நான் சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் சரி, ஜோதிடம் என்பது முழுமையான கணக்கு. அதை புரிந்து கொள்வதற்கு 6th சென்ஸ் எல்லாம் தாண்டி 7th சென்ஸ் ஆக்டிவேட் ஆகணும். அந்த 7th சென்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு இறை நம்பிக்கை வேணும், இறை வழிபாடு வேணும், அனுபவம் வேணும், புரிதல் வேணும். இந்த துறையை பொறுத்தவரை அனுபவம், புரிதல், அதுக்கப்புறம் தான் அந்த அறிவு. அதை சார்ந்து தான் நீங்கள் இயங்கணும் மொழிய, அதை சார்ந்து இயங்காமல் கேலி பண்ணுவர்களை இதை மாதிரி பல தலைமுறையை வந்து ஜோதிடம் பார்த்துருக்கு. எல்லா தலைமுறையிலையும் வந்து ஜோதிடத்தை கேலி செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் கடந்து ஜோதிடம் நிலைச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உணவு இருக்கும், வயிறு இருக்கும், மூச்சு இருக்கும், அதே மாதிரி ஜோதிடமும் இருக்கும். அது மாறவே மாறாது. நீ புரிஞ்சுக்கிட்டே இப்படி தான் நடக்குது, இதை இப்படி சமம் பண்ணி, ஒன்றுமே இல்லை. சனி கெட்டவன், சனிக்கு பொய்யே சொல்லக்கூடாது. நான் பொய் தான் சொல்லுவேன், ஆனால் சனி ஒன்றும் பண்ணக்கூடாது, ஜோசியர் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு இப்போ திமிர்த்தனமாக போக முடியாது. நான் சொல்கிறது புரியுங்களா? அப்போ கணக்கு கூட தப்பாக போட்டுக்கலாம். நீ ஃபஸ்ட்டு புரிதலோடு அங்கே உள்ளவா. அவங்க வந்து புரிதலோடு உள்ளே வரும்போது புரிதலோட ஜோசியரை அணுகுவீங்க. அறக்குறை ஜோசியரை நீங்கள் அணுக மாட்டீங்க. ஜோசியத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் வேணும். நானா சின்ன இளம் தலைமுறை பிள்ளைகள் தொடாதீங்கிறேன். இப்போ வந்து ஒரு நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன், ஒரு 8வது படிக்கிற பையன், என் ராசி துளாராசி அப்படின்னா, துளாராசி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். துளாராசி தெரிஞ்சு என்ன பண்ணுற, காலையில் வந்து ராசி பலன் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க் செய்யாமல் ஸ்கூலுக்கு போவியா? அது தேவையில்லை. அப்போ அந்த பையனுடைய அப்பா என்ன பண்ணணும், அவன் துளாராசி, சுவாதி நட்சத்திரம், இந்த நேரத்தில் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும், அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதேமாரி இப்போ அவனுக்கு சனி பலம் குறைவாக இருக்குது, அப்போ போய் அவனுக்காக விளக்கு போடணும். ஒன்றும் இல்லை, ஒரு பையன் வந்து நல்லா படித்து வேலைக்கு போயிட்டான். அவங்க அம்மா அப்பா ஓய்வு பெற்றுட்டாங்க, வீட்டில் இருக்காங்க. வந்து இப்போ ஜாதகம் பார்த்தவங்க சொல்கிறாங்க, என் பையன் கோயில் பக்கமே வரமாட்டேங்கிறான் அப்படின்னாங்க. சரிப்பா, உங்கள் பையன் என்ன பண்ணுறான்? படிச்சுட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, நாங்கள் ஓய்வு பெற்றுட்டோம், உங்களை பார்த்துக்கிறான், சாப்பாடு போடுறான், உங்கள் கூட தானே இருக்கான். ஆமாம் இருக்கான், பேர பிள்ளைங்களாம் என் கூட தான் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறான், மெடிசன் வாங்கி தரேன், அப்புறம் அவங்க கோயிலுக்கு வரணும்னு நான். பெற்ற தாய் தந்தையரே பார்த்துக்கிறாங்க. இந்த நேரம் உழைக்கிற வயசு, உழையிடான்னு சொல்லணும். காலையில் எழுந்துச்சி ஆஃபீஸ் போ, காலையில் எழுந்துச்சி சாமி வீட்டில் சாமி கும்பிட்டு ஆஃபீஸ் போ, வார ஓய்வு நாளில் அதுக்கப்புறம் எப்போயாவது விசேஷ நாளில் கோயிலுக்கு போ. உனக்காக நான் வணங்கிக் கொள்கிறேன். யாருக்காக வணங்குறோம்? பெத்த பிள்ளைக்காக. அம்மா ஓய்வு பெற்று வீட்டில் தானே இருக்க, அப்பா வீட்டில் தானே இருக்க. காலையில் வந்து அப்பா போ கோயிலுக்கு, சாயங்காலமாக அம்மா போய் கோயிலில் உட்காந்து என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா உழைப்பு கொடு, படிப்பை கொடு, இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள் படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், ஆரோக்கியமாக வாழணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், தடைச்சி நல்லா இருக்கணும், தலைமுறை நீ வேண்டிக்கோ. அதை விட்டுட்டு அவனே எதுக்கு நீ கோயிலுக்கு கூப்பிட்டுருக்க? ஃபஸ்ட்டு இந்த புரிதலுக்கு நீங்கள் வரணும். புரிதலுக்கு வந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு அப்போ அவங்க பார்த்து அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது அதுக்காக கோயிலுக்கு வரலான்னு போகிறது,
அப்படிதான் பண்ணும்போது இளம் தலைமுறை பிள்ளைகளை பிடிச்சி வாட்டிக்கிட்டு அவங்க வந்து பூமராக பார்க்குறாங்க, அவங்க இதை பண்ணுறாங்க. நீ ஃபஸ்ட்டு புரிய வச்சிடணும். சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகத்தை பழக்கி புரிய வச்சுன்னா, அப்பா அவனோட ஜாதகத்தில் லவ் மேரேஜ் இல்லை அப்படின்னு பழக்கு. அவன் லவ்க்குள்ளார போக மாட்டான். அதை விட்டு நீ பிள்ளைகளை கண்டுக்கிறதே இல்லை, வேகமாக ஓடுறது. அப்புறமா அவன் லவ் பண்ணும்போது ஜாதகத்தை பார்த்துட்டு அவன் பிரித்து வைக்கும்போது, அப்போ ஜாதகத்தால் தான் தன்னுடைய காதல் பிரியுதுன்னா அந்த ஜாதகத்தை வெறுப்பானோ வெறுக்க மாட்டானா? அப்போ வெறுப்பான். அதேமாரி உனக்கு வந்து பாம்பு ஒன்று இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாகதோஷம் இருக்குது உனக்கு. இப்போ நாகதோஷம் உடனே ஒரு ஜோதிடத்தை எடுத்து அறக்குறையாக பார்த்துட்டு நாகதோஷம் இருக்குங்க, 35 வயசுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா 2 தாரம் அப்படின்ட்டுருவான். பசங்க ஜாலியுமாய் ஜென்சி இல்லை, ஜென்சி ஜாலின்னு சொல்கிறதோட இல்லாமல் ஒரு ஜாலின்னு ஒரு பக்கம் மனசு இருந்தாலும் ஒரு பக்கம் ஏக்கம் வந்துடும். 35 வயசுக்குள்ளே லவ், அதுக்கப்புறம் வந்து ஆன்டி லவ் அப்படி இப்படிலாம் உள்ளே வந்து அவன் வாழ்க்கை வீடாக போயிடும். ஐயோ இந்த ஜோசியத்தால் தானே இந்த தவறு நடந்தது அப்படிங்கிற ஒரு. ஆனால் இங்கே தான் ஜோசியர் தப்பு பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? உனக்கு 2 தாரம்னு ஒரு ஆண் இருக்குல்ல, ஆண் பாம்பு ஒன்று இருந்தால் அதே 2 தாரமான ஒரு பெண் பாம்பு இருக்குமா இருக்காதா? இருக்கும். இறைவன் படைச்சிருப்பார். அப்படி படைக்காமல் இருக்கவே மாட்டார். ஒட்டி பிறந்த ரெட்டை இருக்கும், கைரேகை வேற. ஒரே மாதிரி கைரேகை இருக்கவே இருக்காது, கருவிழி இருக்காது. அதே மாதிரி ஒரு ஆண் பாம்பு இருந்தால் பெண் பாம்பு இருக்கும், ஒரு செவ்வாய் தோஷம் இருந்தால் ஒரு ஆண் செவ்வாய் தோஷம் இருந்தால் ஒரு பெண் செவ்வாய் தோஷம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை தேட வேண்டியது வேலை. அப்போ ஒரு ஆணுக்கு செவ்வாதோஷம் இருந்தால் ஒரு செவ்வாதோஷம் ஒரு பெண்ணை தான் கண்ணணும். செவ்வாய் என்ன பாயின்னு அர்த்தம். நல்லா வாய் பேசுற பொண்ணு, வாயே பேசாத ஒரு பையன்ட்ட கட்டி கொடுத்தா என்ன ஆகும்? அதான் செவ்வாதோஷங்கிறது. வாழ்க்கையோட நீங்க பொருத்தி 2 பேரும் வாய் பேசினா சமன் பண்ணிக்குவாங்க. வாய் பேசுறது சமன் பண்ணிக்கிறது. நீங்க ஒரு கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்றது, பதிலே சொல்லாதுன்னா அப்போ நீங்க பதிலே சொல்ல ஊமை பயில கட்டி வச்சுட்டு வாழ்க்கை வீணாக்கிட்டீங்க. அப்போ அந்த அந்த ஆக்ரோஷம், அந்த கோபமா மாறும். அப்போ பாம்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாம்பை தான் நீங்கள் பொருத்த போடணும். அப்போ நல்ல படிப்பு என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களே, படிக்கிறதுக்கு தேர்ந்தெடுங்க. நல்ல வேலைக்கு போகணும்னு தேர்ந்தெடுக்கிறீங்களே, அதே மாதிரி சரியான வயதில் என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், அவனுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் குறை வைக்கக்கூடாதுன்னு ஏன் நினைக்கல? எங்கே நீங்கள் மிஸ் ஆகுறீங்க? எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க? கலாச்சாரம், சுடிதார் இன்னைக்கு வந்து பாலியல் குற்றங்களுக்காக சுடிதார் போட்டு போகிற நல்ல விஷயந்தான், ஓகே ஒத்துக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தொப்புள் மூலியமா காத்து போய் கர்ப்பப்பையில் வந்து கட்டி உருவாகுது தடுக்குங்கிற அந்த அறிவியல் வீட்டில் இருக்கும்போது பாவாடை தாவணி கட்டணுங்கிறத ஏன் நீ சொல்லித்தரல? ஒரு ட்ரெடிஷ்னலை ஏன் கொண்டு வரல? என்னுடைய கலாச்சாரத்தை ஏன் நீ விட்டுடுற? அங்கே தான் நீ மிஸ் ஆகிற. வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கஞ்சி குடிக்கணும், மாதத்தில் ஒரு நாள் வந்து கேவரு களி சாப்பிட்ணும், அதே மாதிரி கம்பு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத ஏன் கொண்டு வரல? எங்கே நீ மிஸ் ஆகிற? அப்போ பெற்றோரா உன்னுடைய கடமை நீ சரியா செய். பெற்றோர் தான் ஜாதகம் பார்க்கணுமே ஒழிய பிள்ளைகள் பார்க்க தேவையில்லை. பெற்றோர்கள் பார்க்க தவறும் பட்சத்தில் பிள்ளைகள் தவறாக பார்த்துக்கிட்டு அதை தவறாக விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கு தவறான கைட்லைன் கொடுக்குற மாதிரி சில ஜோதிடர்கள் வந்து தவறான பரிகாரத்தை சொல்லிக்கிட்டு கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே தவறு. ஜோசியம் ஜென்சி பார்வையில் எப்படிப்பட்ட புரிதலின்மையாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயங்களோட கனெக்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. இது ஜென்சி தலைமுறையை போய் சென்று அடைய முடியும் நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.